இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம நெட் கிளாத் வச்சு தான் டிசைன்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியம் சைஸஸாக நான் வந்துட்டு ஒரு 8 பீசஸ் வந்து மேக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் ஒரே சைஸஸாக எல்லாமே அதை வந்துட்டு இப்படி ரெண்டாக மடித்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ரன்னிங் ஸ்டிச் வந்து ஒரு 3 தடவை நான் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இன்சைடில் இருக்கிற மாதிரி. ஸோ ரொம்ப டைட் பண்ண வேணாம். ஸோ எகைன் வச்சதை திருப்பி அதுக்கு அடியில் புதுசாக வைக்கிறது வந்து அடியில் வச்சு வைக்கணும். பொறுமையாக பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. ஸோ அதே மாதிரி 3 to 4 ரன்னிங் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே வைக்கிறதையும் திருப்பி மடித்து எகைன் நான் அதுக்கு கீழே வச்சுக்கிறேன். ஸோ இது சின்ன சைஸஸாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி எந்த சைஸஸ் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எகைன் கட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வச்சுக்கிறேன். 6 to 8 பீசஸ் வரைக்குமே எடுக்கலாம். நான் இப்போதைக்கு 6 பீசஸ் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா எடுத்துகிட்டு ரன்னிங் ஸ்டிச்சஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக இருக்கிறத வந்துட்டு அதை ரெண்டையும் அட்டாச் பண்ணிவிட்டு கீழே வச்சு அதுலேயும் 3 ரன்னிங் ஸ்டிச்சஸ் போடுங்க. போட்டுட்டு ஸோ இப்போ இப்படி இருக்குது இல்லைங்களா, இப்போ நம்ம போட்டதை அப்படியே வந்துட்டு பிடிச்சி இழுக்கணும். பொறுமையாக இழுங்க. ஸோ பொறுமையாக பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். ஸோ இதே நீங்கள் நிறையா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா பெட்டல்ஸ் கிடைக்கும். ஸோ நான் 4 to 6 பெட்டல்ஸ் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் வேணுனாலும் இது நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். வச்சுட்டு உள்ளே நல்லா நடுவில் வந்து சென்டராக வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க அவுராத மாதிரி. ஸோ உங்களுக்கு இது வந்துட்டு பேபிஸோட ட்ரெஸ்ஸஸ்லலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஆர் இது ரெடி பண்ணி கிளிப்பில் கூட ஒட்டி நீங்கள் கிளிப்பை வந்துட்டு டிசைனாக மேக் பண்ணலாம் பேபிஸோட கிளிப்லலாம். ஸோ இது உங்களுக்கு பிங்க் கலர்னால் நீங்கள் பிங்க் கலர் நூலை எடுங்க. ஐ மீன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்ப இப்போதைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நார்மல் உங்களுக்கு இருக்கிற கலர்லேயே மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ 6 to 5 பெட்டல்ஸ் எனக்கு அழகாக நீட்டாக வந்திருக்கு. நான் என் ஹேண்ட் கிளாத்துக்குள்ளே வந்து இதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டராக வந்துட்டு நீங்கள் ஸ்டோன் ஆர் பீட்ஸ் எனிதிங் நான் சொன்ன மாதிரி ஃப்ளவர்ஸ் நான் கொடுத்துருக்கேன், ஏதோ அலிகேட்டர் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி பெட்டல்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ நான் சிம்பிளாக ஸ்டோனை வச்சு அதை ஒர்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அதே ஸ்டாக்கிங் கிளாத்தஸில் ரவுண்ட் ஷேப்ஸில் வந்துட்டு ஒரு பெரிய ஷேப் ரவுண்டில் ஒரு 8 பீசஸும் சின்னதில் ஒரு 6 பீசஸும் எடுத்திருக்கேன். பெருசு வந்துட்டு மிஷின் த்ரெட் சைஸஸ் எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்துட்டு அதை விட சின்ன சைஸஸில் நான் எடுத்திருக்கேன். ரவுண்டாக மேக் பண்ணி ஆல்ரெடி ஸ்டாக்கிங் கிளாத் எப்படி மேக் பண்ணணும்னு தெரியும். ஸோ இதை வந்து நான் இப்போ வச்சு பார்க்குறேன். ஸோ நான் வேறு கலர்ஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 2 கலர்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த கலர்ஸில் மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு. ஸோ அழகாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சென்டராக வந்துட்டு இந்த பெட்டல்ஸு சின்னதாக மேக் பண்ணதை 5 வச்சுருக்கேன் நான். ஸோ அழகாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள் எப்படி டிசைன்ஸ் பத்துதா இல்லையா, பத்தாததுக்கு மேக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஸ்டாக்கிங் கிளாத் எப்படி ரெடி பண்ணும் உங்களுக்கு தெரியும். அந்த ஒயரை வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற சின்ன சைஸ் பெரிய சைஸ்க்கு 2 சைஸு எடுத்துகிட்டு சுற்றிட்டு ஸ்டாக்கிங் கிளாத் சுற்றிட்டு நார்மல் த்ரெட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ அழகாக ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா நாட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக போட முடியும். அண்ட் தென் ஈஸிங்கிறத விட உங்களுக்கு அது வந்து நல்லா மூவ் ஆகாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ லூஸ் விடாமல் போடுங்க. ஓகேங்களா? மெயினாக சொல்கிறது அதுதான். ஸோ வச்சு பார்த்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷேப் அழகாக ரவுண்ட் ஷேப்பு நீட்டாக வரும். ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் உங்களுக்கு அந்த டிசைன் அழகாக ஷேப் வந்து மாறாமல் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா?
ஸோ இது வந்து நம்ம ஸ்டிச்சுடு ப்ளவுசஸ் ஸ்டிச்சுடு சுடிதார் பேபிஸோட ப்ளைன் ட்ரெஸ்ஸஸாக இருக்குது ஒரு பார்ட்டி கவுன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இதை வந்து நம்ம மேக் பண்ணி வைக்கிறப்ப நீட் அண்ட் தென் பர்ஃபெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறதுக்கே. ஆனால் நம்ம பண்ணுற ஸ்டிச்சஸ் மட்டும் நல்லா பர்ஃபெக்டாக டைட்டாக பண்ணணும். மெயின் வந்து ப்ரூச்சஸில் அதுதான். ஸோ இப்போ நான் 7 டிசைன்ஸ் வந்து ஒரே சைஸஸில் மேக் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அதை வந்து லாஸ்ட்டாக இருக்கிறத வந்துட்டு நான் அடியில் வச்சுக்கிறேன். ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங் பண்ண மாதிரி உங்களுக்கு ஆரம்பித்து முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த கலர் வந்து நான் மேக் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இப்போ அடுத்த சின்ன சைஸஸ் வந்துட்டு இதை விட சின்ன சைஸஸ் வந்து ஒரு 5 பெட்டல்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு அழகாக வச்சு பார்த்துட்டு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று அது 7 பெட்டல்ஸ் இருக்குங்களா, 7க்கும் 2க்கும் நடுவில் நம்ம வைக்கணும். ஸோ பொறுமையாக வைங்க, வச்சுட்டு நல்லா ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக நீட்டாக வரும். நல்லா நீட்டாக பொறுமையாக பண்ணுங்கள். ப்ரூச்சஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு க்ரியேட்டிவ்னஸ் தான் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் நீட்டாகவும் பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தான் பண்ணணும், இதை தான் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. ப்ரூச்சஸை பொறுத்த வரைக்கும் நம்மளாக க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. சென்டராக வந்துட்டு எனிதிங் பீட்ஸ் ஒர்க், பெரிய ஸ்டோன் ஒட்டலாம், எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இப்போ பாருங்கள், நீட்டாக நம்ம மேக் பண்ணியாச்சு. இதுவுமே கிளிப்புக்கு மேக் பண்ணலாம், ஆர் ப்ரூச்சஸ் டிசைன் சாரீ பின்னா ஹீல ஹேங்கிங்கோடு பண்ணலாம். எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது உங்களுக்கு. சாரியில் ப்ளவுசஸில் மட்டும் பண்ணணும்னு இல்லை, ப்ரூச்சஸ் எல்லா வெரைட்டிலையுமே நம்ம பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சென்டராக ஒரு பெரிய பீட்ஸு, கலர் பீட்ஸ் வச்சுக்கிறேன். வச்சு இப்போ வந்து நான் இது வந்து மேலே ஒரு சுகர் பீடை வச்சுட்டு அது நவுத்தி விட்டுட்டு அந்த பச்சை கலர் பீட்ஸ்குள்ளே வச்சு பண்ணுறேன். ஸோ இப்படி அழகாக மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே அதை சுற்றி நான் வந்துட்டு பீட்ஸ் ஒர்க் கொடுத்துக்கலாம், கட் பீட் கொடுக்கலாம், டியூப் பீட் கொடுக்கலாம், ஆர் ஸ்டோன் கொடுக்கலாம், ஃப்ரீக்வன்சி கொடுக்கலாம். எனி டைப் நீங்கள் உங்களுக்கு எது கொடுத்தா அங்கே அழகாக இருக்குன்னு தோணுதோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நான் பீட்ஸை வச்சு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒவ்வொரு பீட்ஸக்கா ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே ஹேங்கிங்க்காக நான் கலர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எனி கலர்ஸ் எடுக்கலாம், ஹேங்கிங் மாதிரியும் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஹேங்கிங் டிசைன்ஸில் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன கலர் சுகர் பீட்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் லைட் பிங்க் கலரில் சுகர் பீட்ஸை வந்துட்டு லோட் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே அந்த கீழேருந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த ஹேங்கிங் வந்துட்டு கிளாத்லேருந்து நான் எடுக்கல, சென்டராக அந்த ப்ரூச்சஸ் டிசைன்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன் ஹேங்கிங்கை தொங்குற மாதிரி. உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு எடுத்துட்டு ஒரு பீட்ஸை நவுத்தி விட்டுட்டு நம்ம அப்படியே இந்த பீட்ஸுக்குள்ளே அந்த பீட்ஸை விட்டு ஹேங்கிங் பண்ணணும்.
ஸோ கீழே வந்துட்டு நான் கிறிஸ்டல் மாதிரி மேக் பண்ணி ஒரு பீட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு அதுவும் வைக்கலாம். உங்களுக்கு என்ன இருக்கோ, உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு பண்ணலாம். ஸோ என்கிட்ட வாங்கினவங்களுக்கு இதே மாதிரி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு திருப்பி எகைன் அதுக்குள்ளே குத்திக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நீட்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு அழகாக ஹேங்கிங் மாதிரி இருக்கும். நான் இது வந்துட்டு 3 இதாக பண்ணிக்கிறேன். 3 ரோவாக ஒரே ஒரு ஹேங்கிங்ஸாக போட்டால் நல்லா இருக்காது. மினிமம் 3 ஆர் 2 ஹேங்கிங்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுலேயும் நீங்கள் வந்துட்டு பீட்ஸ் மாதிரி இல்லைன்னா கீழே ஹேங்கிங் பொருளே இருக்கும், அந்த மாதிரி கூட ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிளும் கூட. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள் உங்களோட ஹோம்ஒர்க்கை. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ நான் இப்போதைக்கு சிம்பிளாக 2 ஹேங்கிங்ஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 ஆர் 3 ஹேங்கிங்ஸ் கூட பண்ணலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை பண்ணிவிட்டு நல்லா அதில் இன்னொரு தடவை ஸ்டிச்சஸ் போட்டுட்டு கீழே நாட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.